என்ன கூட்டம் எம்மாடி எப்பா எவ்வளோ மக்களுங்க பாருங்க. ஏ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து ஃப்ளட்டு. ஆக்சுவலி ஊர் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மழை, ஃபுல்லாக ஃப்ளட்டு. இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்தெல்லாம் காட்டுறேன், அதை பார்க்க தான் வந்தோம். ரோடு ஃபுல்லாக தண்ணி. இது ஃபுல்லாக வயலாக்கும் முங்கி இருக்குது. இது ரோடு, இந்த வண்டி போகக்கூடிய ரோடு. அதுலேயாக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அப்பா போகிறாங்க முன்னாடி, மாமா இங்கே பாருங்கள். மாமா கிளாரிட்டியாக இருக்கா? அனுப்பிச்சி விட்றேன். அந்த அனுப்பிச்சி விடுவோம். வந்துடுவாங்க. காமிச்சிடுவோம். ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நெட்டில் போடுறது. இதெல்லாம் எந்த மக்களும் பார்த்துருக்காது நம்ம ஊரை தவிர. இது ஃபுல்லாக வயலும் எடுத்து ரோடுன்னு தெரிய மாட்டேங்குது. கெட்டு செருப்பு இது ஃபுல்லாக வயல் இடமாக்கும். இது வயலுக்குள்ளே தண்ணி போகுது. இப்போ எங்கள் முட்டை அளவுக்கு தண்ணி வந்தாச்சு. இதில் நம்ம மக்கள்லாம் நடந்துக்கிட்டா ஏமாமா வீட்டுக்கு வந்தாலும் அதான் கஷ்டம். நமக்கே என்னடா கஷ்டம். இன்னும் போக போக கஷ்டமாக தான் இருக்கும். இழுக்குது காலை அப்படி. அப்போ நம்ம வெயிட்டு குறவுன்னு அர்த்தம். மாமா வேண்டாம். இதில் ஆமாம், அப்படியே நீந்தி போகலாம். இதில் இங்கே பாருங்க ரோடு. எங்கேருந்து தண்ணிலாம் வருவோம்மா? அணை திறந்து சொன்னாங்க. அணையில இருந்தா மலையில் நல்ல மழை உழைக்கிற தண்ணி. சரி, அப்புறம் வந்து அணையும் திறந்ததுக்கு நாங்கள் பறவையாக இருக்கு. சரி, இது ரோடுங்கன்னா யாராவது நம்ம புதுசாக உள்ள ஊரில் வரவங்க. என்னப்பா எப்பா லைனில் ஆஃப் பண்ணியிருப்பாங்கல்ல. எங்கள் அப்பா பாருங்க நடக்க முடியாமல் நடந்து வருது. என்னப்பா ஆமாம், ஒயர் கேபிள் எல்லாம் கிடக்குது. ஃபுல் இடம் தண்ணி. இங்கே பாருங்க. ஒன்றும் செய்யாது. ஆமாம், அதான் எல்லோரும் ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு பள்ளமான தெரு. தண்ணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக தண்ணி தான், வீடுக்குள்ளே தண்ணி, எல்லா வீட்லேயும் தண்ணி. பெருவெள்ளம் தான். போக நடக்க முடியல மாமா. இங்கே பாருங்க மாமாவுக்கு எவ்வளோ இருக்குன்னு தண்ணி. இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு. இதுக்கப்புறம் தண்ணி மாமா காட்டியாச்சு ஃபுல்லாக. ஆனால் இதை விட இங்கே வயலுக்குள்ளே ஆழம் இருக்கலாம் மாமா. ஃபுல்லாக ஆழம் இருக்கும். எங்கள் அப்பாவை பாருங்கள் எப்படி வராங்கன்னு. அப்பாவை பாருங்கள் எப்படி வராங்க. இதுதான் கடல். தண்ணி கம்மி மாமா. அது கம்மி தானே. இது இன்னும் கூடுங்களா? மழை இல்லையா?
அப்போ அந்த கொடையை மடக்கலாம் இந்தாங்க. இது ஃபுல்லாக வயல். இந்த வயலுக்குள்ளேயாக தண்ணி ஃபுல்லாக கட்டி இருக்குது. அந்த தண்ணி தான் மறிஞ்சு இங்கே வருது. அந்த அளவுக்கு தண்ணி. அம்மா இது நம்ம வீட்டிலேருந்து ஆட்களெல்லாம் கூட்டு வந்தோன்னு வைங்களா, நடக்கவே முடியாது. ஒத்துரும் காலே எடுத்து வைக்க முடியாது. அங்கே பாருங்கள் எங்கே அது நாய் போயிடும், நீச்சல் அடிச்சு போயிடும். டீ கடையெல்லாம் முங்கியாச்சு. இங்கே பாருங்க ஒயர்லாம் எல்லாம் அத்து கிடாது. கேபிள் ரைட்டு வேலைப்பா கிராஸ் பண்ணுற இடத்துலையா பார்த்து அடிச்சிருவானே மாமா. லெஃப்ட் ஏறிக்காங்க. ஆமாம் அதான். இல்லை எங்கே வர மாட்டான், மெதுவாக தான் போகணும். மக்கள்லாம் ஏறி போகிறாங்க வண்டி ஃபுல்லு. அப்போ அங்கே ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக முங்கிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மரத்துக்கு 3/4 மரம் வந்தாச்சு தண்ணி. இங்கே அந்த ஸ்பீடாக வரோம் மாமா. ஒதுங்கிடும் மாமா. அப்படியே நின்றுங்க, அப்படியே நின்றுங்க. சீக்கிரமாக இறங்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இப்போ தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் தெரியும். இது போக போக இன்னும் முங்கிடும் தண்ணி. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுது. இங்கே ரைட்டில் ஏறிவாங்க. அதான் அந்த வண்டி முடிஞ்சு சோழி முடிஞ்சு எக்ஸல். அவ்வளோதான் வண்டி இன்ஜின் வேலை தான். சும்மா அதோட சேர்த்து அதெல்லாம் நல்ல எங்கே வந்துடல இடுப்புலாங்க. ஆமாம் அங்கே பாருங்க முங்கிட்டு இருக்காங்க. அவனை அதான் சேர்ந்து கை பிடிச்சி வரானுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி. அப்பா பாருங்க எக்ஸலை பாருங்க. வெயில் அடிச்சுட்டு தண்ணி வத்திரும். இங்கே பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் மாதிரி தான் இருக்குது. அவன் இந்த இதுலேயும் கம்பெனிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான் போல இருக்குது. டென்ஷன் முடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க எங்கள் பின்னாடி. இங்கே பாருங்கள் மரம்லாம் முங்கியாச்ச பையன். இந்த இப்போவுமே எங்கள் காலம் மாமா அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்தாச்சு. மூட்டு வேறு கடை வாசல் எல்லாம் தண்ணி. நம்மளை மாதிரி யாரும் வீடியோ எடுத்துருக்க மாட்டாங்க மாமா. ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் புரிய மாதிரி சொல்லி எடுத்துருக்கு பாருங்க. எங்கே ஆமாம் எல்லா கடையும் அங்கே பாருங்கள். இதெல்லாம் இது ஒரு அண்ணன் கடை எனக்கு. அப்புறம் இது வந்து ஹோட்டல் நியூ ருசி. இங்கே கடையில் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடிய நேரமாக இதுன்னு நினைக்காதீங்க. இந்த கடையில் உண்மையிலே ஹோட்டல் வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்லாம் கோதுமை பரோட்டா அது இதுன்னு எல்லாம் வச்சுருப்பாங்க. சமத்தனமாக இருக்கும் ஹோட்டலு. இங்கே பாருங்கள் பசங்களை பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பேக்கு தரக்கலாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. ஆக்சுவலி இதுக்குள்ளே பாம்பெல்லாம் நிறைய கிடக்குதான். நேற்று மக்கள் இன்னொரு ஏரியாவில் மீன் பிடிக்கிறாங்க இங்கேருந்து. இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவும் மாமா பாரு எவ்வளோ தண்ணியில் போகிறாங்கன்னு. மாமா அபிஷேக் பார்க்க வேண்டாம். அங்கே பாருங்கள் பேச காட்டினாலும் தெரியும். அங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவும் மாமாவும் பாருங்கள். ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து பெரிய ஓடை தானே. என்னவோ போகுது பார்த்து நீங்கள் அங்கே போவீங்கப்பா. இங்கே பாருங்கள் எல்லாம் இல்லை அபிஷேக் பார்க்கல இன்னும் போடலை. இங்கே பாருங்க எங்கே வரையா அப்படியா சரி பார்த்து. இங்கே பாருங்கள் செல்ஃபிலாம் எடுக்கக்கூடிய இடங்க. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு முங்கியாச்சு ஃபுல்லும். அங்கே எடுக்க இங்கே பாருங்கள் மாமா இது பஸ் ஸ்டாண்டு தானே. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இங்கே பாருங்கள் தண்ணியாக வருது. உள்ளே இருக்குது திருசனங்கோப்பு ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது தெரியுதா. இங்கே பாருங்கள் மரத்தை பாருங்கள். ஆலை இது வந்து அரச மரமா ஆலமரமாப்பா. ஆலமரம். இதில் எவ்வளோ தண்ணி. அங்கே பாருங்கள். அங்கே பாருங்கள் எம்மா போக தண்ணி இறங்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ முங்கிட்டோம் பாருங்கள். இவ்வளோ தான் ஹாஸ்பிட்டல்லாம் முங்கியாச்சு. நீங்கள் என்ன பிடிக்கண்டா நீ பிடிக்கண்டா அது இருக்கட்டு ஆள் நிற்கி. இங்கே பாருங்க இங்கே பஸ் ஸ்டாண்ட்லாம் முங்கி. இது பஸ் ரூட்டாக ரோடு
நான் இப்போ நடந்து போய்ட்டுருக்க எல்லாமே ரோட்லேயாக்கும் நான் நடந்து போய்ட்டுருங்க பாருங்கள். அவரை பாருங்கள், அங்கெல்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது, அங்கெல்லாம் நடக்கவே முடியாது, ஃபுல்லாக இழுக்கும். லாரி வரேன் நல்லா தள்ளுமா. இங்கே பாருங்கள், ஆம்புலன்ஸ்லாம் சிக்கியிருக்கு பாருங்கள் மாமா, ஆம்புலன்ஸ்லாம் சிக்கியிருக்குமாம்மா. அங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், ஒரு வண்டி லாரியில் எப்படி போகிற முங்கி வருது, பாதி முங்கி வருது. வண்டி நின்றுருமாம்மா, அந்த வண்டி நின்றுரும் முங்கிடும். தள்ளுது எங்களை. இல்லை அதான் அங்கே அப்படி நின்னா இங்கே பாருங்கள், ஆஃப் ஆயிரும். சோழி முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சு ஆஃப் ஆயிரும். ஒன்றுமே பண்ண முடியாது. சே, இன்ஜின் போச்சு. அண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அங்கேருந்து ஆயில்லாம் லீக் ஆகும் பிறகு. அவ்வளோ கதை கந்தல். இங்கே பாருங்க, எங்கே தள்ளி விட முடியும்? பாருங்க, நீ தள்ளி தான் விடணும். இங்கே தள்ளு, பெரிய வண்டி வந்துச்சு அது. இந்த வண்டி ஃபுல்லாக அங்கே பாருங்க, தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ தெரியுதா? அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். அந்த ஜேசிபி வருது. இது ஓட ஒன்றும் கிடையாது. இல்லை ஐயோ, ஆம்புலன்ஸ்லாம் மாட்டிக்கிச்சு பாருங்கள். தள்ளி தான் கொண்டு வராங்க ஜேசிபி வச்சு. தள்ளி விடணுமா? அப்படியா? இங்கே பாருங்க, ஆம்புலன்ஸை பாருங்கள், ஃபுல்லாக பாவம். ஒதுங்கி எப்போ எங்கே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், ஆம்புலன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆம்புலன்ஸ்லேயே இந்த நிலமை. இப்படி தண்ணி ஃப்ளட்டு, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஜேசிபி எல்லாம் முங்கியாச்சு. இங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எல்லா இடமும் எங்கள் பேக்கில் இருந்து ஃபுல்லாக எல்லா இடமே தண்ணி தான். அங்கே இன்னும் இது போக இன்னும் பள்ளம் மேடு கூடிக்கிட்டே தான் இருக்குது. தண்ணி எல்லா இடமும் குறையவே இல்லை, ஃபுல்லாகவே அப்படியே ஏறி போயிட்டே இருக்குது. இங்கேருந்து லாங் சைட்டு அங்கே தூரம் வரைக்கும் இந்த வண்டி, காரு, பஸ் எதுவுமே போகாது, அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி இங்கே குறைஞ்சிருக்குமாம்மா. எங்கள் அப்பா பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கள் பேக்கரி, மாமாக்கா பேக்கரிக்கு போயிட்டு அங்கே எல்லாம் நமக்கு அந்த கேட்டுலாம் நிற்குமா? இங்கே காலுக்குள்ள மட்டையா பாம்பெல்லாம் வரலாமா? இது கோழி கடை. வெயில் வந்துருக்கு, அதான். ஆமாம், இனி அடுத்த இது வந்துடாகும். நம்ம இப்போ அப்படியே கடைக்கிட்ட போயாச்சு. நம்ம பேக்கரிக்கு போயிட்டு அங்கே சுவிட்செல்லாம், மெயின் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணணும். அதை மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி தண்ணி உள்ள இடத்துல பண்ணலாம். தான் அப்படியா மடி. அதாவது எப்போவுமே மழை டைமில் என்ன பண்ணணும்னா மழை நேரத்தில் எப்போவுமே மெயினை வந்து ஆஃப் பண்ணிடணும். லைன் ஏதாவது ஷார்ட் ஆகிரும்ல, அதனால் எப்போவுமே மழை டைமில் வந்து நம்ம வந்து மெயினை மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் கடையில் பேக்கரியில் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குதா, ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணக்காண்டி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஹைட்டு கூட்டிகிட்டு நல்லா. இங்கே பாருங்கள், அந்த கடையெல்லாம் பாருங்கள், செவுருலாம் விழுந்துருக்கு. நாங்கள் அப்படியே எங்கள் பேக்கரிக்கு வந்தாச்சு. இங்கே வர துணிக்கடை, இங்கே வர திரும்ப தண்ணி கூடிட்டே இருக்குது ஹைட்டு. எங்கள் கடையை கண்டுபிடிச்சாச்சு. அந்த இருக்குது எங்கள் கடை. நீங்கள் எதை சொன்னீங்க? ஸ்லாப் விழுந்துரும்னு. சரி, இதில் ஒரு ஓட உண்டு இல்லை? இங்கே இருங்க, பைப்பெல்லாம் முங்கியாச்சு. இதுதான் எங்கள் பேக்கரி, ஏஞ்சல் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு வந்தாச்சு. கல் உண்டுல, ஸ்லாப்பு, அதான் பார்த்து. இங்கே பாருங்கள்,
ஆமாக்கா பார்த்து கல் வைங்க. இங்கே பாருங்கள் வண்டி எப்படி தள்ளிட்டு வராங்க பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வண்டியில் கால் வாசி முங்கியாச்சு. இதே ஹைட்டான ஆமாம் தண்ணியில் அப்படி தண்ணி இழுப்பில் வருது அப்படியே. அதில் தள்ள தான் கஷ்டம். இது பாருங்க லாரி ஆஃப் ஆகாது, சைலண்டாக வருது. ரைஸ் கொடுக்கல. இங்கே பாருங்க லாரியே இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பசங்க ஃப்ளாட்டை பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க ஸ்லாப் ஆடுதா. இதில் ஒரு ஓடை இருக்குது, அதுதான் மேட்ரு. ஏறுங்க நீங்கள் ஏறுங்க. ஆமாம் மாமா கையை பிடிச்சிருங்க நீ. ஆ செருப்போட நீச்சல் அடித்து பிடிச்சிடலாம். வர ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி காடு எல்லா இடமும் சுற்றி சுற்றிங்க பாருங்க. நான் நிற்கிறத பாருங்களா, தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி, ஃபுல் தண்ணி. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ரோடு. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஸ்ட்ரைட் ரோடு. அந்த மாதிரி ஒரு ரோட்டில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். இங்கே மற்ற அவருக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி, டிவியில் பேட்டி கொடுக்குற மாதிரி நம்ம நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். எல்லா இடமுமே வயல் தான். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்ட் எங்கள் ஏரியா. ஸோ இப்போ அந்த லேண்டில் தான் தண்ணி இந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்படி இருக்குது. மழை நேரம் வந்துன்னா எல்லா அணையும் திறந்துருவாங்க. இப்போ சென்னையில் சொல்கிற மாதிரி ஏரியை திறக்கிற மாதிரி அணையெல்லாம் திறந்துருவாங்க. திறக்கிறனால இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து ஜாம் ஆகிடும். இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள். ஃபுல்லாக வந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ குளிக்கணும்னா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் நின்று குளிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஃபுல் ரோடும் தண்ணி தான். இது ஆக்சுவலி செகண்ட் டைம் இந்த இடத்துல இப்போ 2வது தடவை, இந்த சீசனில் 2வது தடவை வருது தண்ணி. அந்த அளவுக்கு ஃபுல்லாக மழை தண்ணி இருக்குது. இப்போ நான் நேராக இங்கே ஆப்போசிட்டில் நடக்குது தான் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இப்படி நடந்து வரதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி ஃபார்வர்டில் போகிறதுக்கு, பேக்கில் பிடிச்சிலையும் போகிறதுக்கு கஷ்டம். அதாவது ஆப்போசிட் ஆங்கிளில் வந்து நடந்து போகிறதுங்கிறது சாதாரண மேட்ரே இல்லை போல் இருக்குது. பயங்கர கஷ்டம். ஆப்போசிட் ரோட்டில் போகவே முடியாது. இந்த பாருங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கஷ்டப்பட்டு தான் எடுத்து நடந்து போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் தண்ணி. மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வயல் நிலம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த வயல் நிலம் ஃபுல்லாகவே பாழாக போயிடும். நெல்லெல்லாம் அறுவடைக்கு டைமாக இருக்குமா, அந்த டைமில் எல்லாமே போயிடும். அதான் மேட்ரு இந்த இடத்துல. இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் எங்கே நிற்கேன்னா பேக்கரிக்குள்ளே வந்தாச்சு. என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இல்லை அங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி தான் போடணும். உள்ள கேக்கு, க்ரீமு, அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்குது கடையில். இப்போ பாருங்கள் தண்ணியை பாருங்கள் உள்ள. அலசும் இங்கே பாருங்கள் ஜூஸ் எல்லாம் இருக்குது. லட்டு, கேக்கு, பிஸ்னஸே போச்சு எல்லா இடமும். இங்கே பாருங்கள் பிஸ்கட்டு எல்லாமே இருக்குது. கேக்கு இதில் தான் இப்போ ஃப்ரிட்ஜை தான் இப்போ ஆஃப் பண்ணணும். ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குது, அப்புறம் க்ரீம் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. ஐஸ்கிரீமு அது இதுன்னு எல்லாமே அப்படியே இருக்குது. ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படி போட்டது மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக தண்ணியினால் எதுவுமே திறக்க முடியல கடையெல்லாம். பிளாக் ஃபாரஸ்ட்டு, இது பீஸ் கேக்கு, சாக்லேட்டு எல்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பாக்குள்ள கடைக்குள்ளே போயிட்டு மாடிக்கு போவோம். மாடிக்கு போய் அங்கேருந்து ஃப்ரெட்டுலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓவர்வியூ பாருங்கள். இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள். மேலே இங்கே பாருங்கள்.
வெயில் வந்துருச்சு, இனி இப்போ தண்ணி போயிடும். வெயில் வந்தாச்சு, ஸோ தண்ணியெல்லாம் போயிடும். ஆமாம், இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாகவே தெரியுதுமா எல்லா இடமும். இங்கே நிற்கணும் அதெல்லாம். ஆமாம், வேறு லெவல். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மழை தண்ணி தான் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே தான் நடந்து வந்தோம். இது ரோடு, மெயின் ரோடு. அங்கே வரைக்கும் இருக்குது, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அங்கே அது வரைக்கும் தண்ணி இருக்குது. இந்த ரோடெலாம் நடந்தோம். இதுதான் லாரி பஸ் எல்லாம் போகக்கூடிய மெயின் ரோடு. இங்கே பாருங்கள், அங்கே அங்கே பாருங்கள், அதெல்லாம் மெயின் ரோடு. அங்கே இருந்த இந்த ரோடு, அந்த மரத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடும் ஃபுல்லாக தண்ணி. இந்த நடந்து வரதை பாருங்கள். ஆமாம், நம்ம கிடைக்கும்னாலே மாமா இவ்வளோ உயர் போகுது. அண்ணே அண்ணே, அப்படியே பேக்கில் போயிருங்க, ஃப்ரெண்டில் போகாது, லாரியே நின்றுட்டு. அப்படி பேக்கில் போயிருங்க. சொல்லும் பாவம்லாம். இங்கே பாருங்க, தண்ணி போக கூடுதுப்பா நல்லா. பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். நம்ம வரும்போது அந்த ஃபேன்சின்னு எழுதிங்களா, நல்லா வாட்ச் பண்ணேன். அந்த ஃபேன்சின்னு போட்டுருந்துல, அது வரைக்கும் தண்ணியே கிடையாது, அதுக்கு கீழே தான் தண்ணி. ஏறு நல்ல தண்ணியாக இருக்குது. ஆமாம், அதான். இங்கே பாருங்கள், இபியை பாருங்கள், டெக்னாலஜி 2021 எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு பாருங்கள். பின்னாடி போனால் தப்புனா அங்கட்டிங்களா. அங்கே பாருங்கள், மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாம் இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர். இதுதான் வில்லேஜ் வாழ்க்கை. எல்லா வாழ்க்கையும் ஒன்று போல தான் இருக்குமாம்மா. ஆஃப் ஆகலையா? அது ரிவல்ஸ் எடுத்தனால அது ஆஃப் ஆகலை, திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் ஆகிட்டு. செத்தார் அண்ணா. கடைக்குள்ள தண்ணி போயிட்டு அப்போ நம்ம கடைக்குள்ள எவ்வளோ வந்துடுவோம். ஆமாம், இங்கே பாருங்கள், எவ்வளவோ லாரியே மாட்டுச்சு, சும்மா போயிட்டு பாருங்க. குசி வந்துடும். நம்ம இவன் போயிடுவோம், இவன் போயிடுவான் பாருங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சைலன்சர் வந்து மேலே இருக்கும், இவனுக்கு சைலன்சர் கீழே இருக்கும். மடக்கிட்ட நின்னால பழக்கம். இப்போ எடுத்துகிட்டு போவான் பாருங்கள், கண்டிப்பாக. இவனே வந்துட்டான் பாருங்க. போகும்போது நம்ம எவ்வளோ அழகாக வந்தோம், வரும்போது போகும்போது ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அது மேலே எழுந்திருவது தண்ணி. தண்ணி மேலே போர்டு முங்கிட்டு பாருங்க, ஃபேன்ஸு முங்கிட்டு கூடிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்க, டெய்லர் எதிர்நீச்சல். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஆப்போசிட்டில் போகிறது தான் கஷ்டம். ஒழுங்கு சொல்லுங்க மாமா, லேசா அவனப்பா. அண்ணே தம்பி, மாமாய் மாமாய், அவன் மாட்டிக்கிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு கதை, முடிஞ்சு சீன் ஓவர். என்ன போகாது, அங்கே போய் மாட்டிக்கிடும். சைலன்ஸை தண்ணி ஏறிட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான், இன்ஜினுக்குள்ளே தண்ணி. இவன் அழுத்துனா போயிடுவான். செத்தா மாட்டினான். அதான் எடுத்துட்டு தான் இருக்கேன். செத்து காரு போச்சு, 4 லட்சம். அண்ணா போச்சு. அந்த வண்டி போயிடும். இது ஆஃப் ஆகலையோ, இல்லை ஆஃப் ஆயிரும் அது. சரி, காரு முடிஞ்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. அவனால இவன் மாட்டினான். எங்கே போகும்? பரவாயில்ல. ஆக்சிடென்ட் விட்டுட்டானா முடிஞ்சு. அது அவன் போயிட்டான், இழுத்துட்டான். காரு சோழி முடிஞ்சு.
மக்களுக்குள்ள யாருக்கு வெள்ளைக்குள்ளது வெள்ளையில கடை இடிஞ்சிடல ஒரு தாரோட நிலைமையை பாருங்க. டிவியில் என்னெல்லாம் ரிவ்யூ காட்டுவானுங்க இந்த காருக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள். இப்போ ரெஸ்க்யூ டீம்லாம் வந்தாங்க பாருங்கள். ரெஸ்க்யூ டீம்லாம் ஆள் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் இந்த பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ நம்ம பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்பு படை வந்தாச்சு. அந்த நிற்கிறாங்க பாருங்கள் எல்லோரும். மீட்பு படை எல்லோரும் வராங்க. மாமா வாங்க, அவங்க கூட சேர்ந்து போவோம், நம்மளை தான் காப்பாற்றுவாங்க. இல்லை நான் ஒன்று பிரச்சனை. இங்கே பாருங்க, மீட்பு படையெல்லாம் வந்தாச்சு. இல்லை வராங்க பாருங்கள். மீட்பு படையெல்லாம் வந்திருக்காங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவங்க டீம் ஃபுல்லாக அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல் சப்போர்ட்டுக்கு எல்லோரும் வந்தாச்சு. ரெஸ்பெக்ட். இங்கே பாருங்கள், நாங்கள் கடையிலேருந்து எல்லாத்தையும் கடத்திட்டு போகிறோம். செருப்பும் கையுமா ஆப்போசிட்டில் நடக்க முடியலை. வரும்போது ஈஸியாக வந்தாச்சு, எல்லோரும் போகிறதுக்கு தான் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டில் காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவல். எப்பா இங்கே பாருங்கள், வேறு லெவலில் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஹெவியாக இருக்குது. இங்கே பாருங்க, கால் தூக்கி பார்த்து இங்கே பாருங்க, அதே இடத்துல தான் இருக்குது கால். அது எப்படி இப்போ நிற்கிது? அப்படியா எப்படி நிற்கிது? இங்கே பாருங்க, ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியல மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, வச்சாலும் அதே இடத்துல தான் இருக்குது கால். அப்பா கால் பயங்கரம், 4 அடிக்கு கால் வெளியே கொடுத்தாச்சு. கால் சரித்திரம் வலி. அப்பா ஆமாம், இவ்வளோ ஸ்பீடாக நடந்தால் அப்படி எங்கே பாருங்க, காலை ஒவ்வொரு இன்ச்சாக அப்படி எடுத்து வைங்க. ஏப்பா நல்ல கால் வலி கொடுத்தாச்சு. நம்ம சும்மா கையை வீசிட்டு வர்றதுக்கே கால் வலி. இங்கே பாருங்கள், எல்லாம் லக்கேஜ் பாருங்கள், பண்ண இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அம்மா ஒரு பையன் அங்கேயே மாட்டிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, மீட்பு படையெல்லாம் நிற்கிது. பேக்கில் ஒரு டீம். அங்கே ஒரு பையன் மாட்டிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மாட்டிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ரெஸ்கியூ டீம்லாம் வந்திருக்கு. எல்லாம் விளையாட்டாகவே மாட்டிட்டு நிற்கானுங்க பசங்க. அவ்வளோ தூரம் பாருங்கள், அங்கே கூட்டத்தை பாருங்கள். அம்மா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா நடக்க. இங்கே பாருங்கள், மாமா பாருங்கள், லக்கேஜை தூக்கிட்டு டேட அப்படின்னு அங்கே பாருங்கள். அங்கே தண்ணி பயங்கர ஸ்பீட் ஆகிட்டு கேட்டிங்களா? அங்கே ஒரு பையன் நிற்கிறான் பாருங்க, காட்டி தரேன். அந்த நிற்கிறான் பாருங்க ஒரு பையன். அந்த நிற்கிறான் ஒரு பையன்.
இவங்க உயிரை கொடுத்து காப்பாற்ற போனால் அவனுக்கு விளையாட்டு. இந்த போகிறாங்க. இங்கே வாங்க. இப்போ அங்கே ஓடன்னு இங்கே பாருங்க. அந்த பையனை கூப்பிடக்கு போகிறாங்க பாருங்க. கை வலிக்க மாட்டி நிற்கிறான். வந்தா ஆமாம், அதில் போய் நிற்போம். இங்கே பாருங்க. இங்கே யார் நிற்கான்னு நம்ம நம்பிசாமி நிற்காரு. பண்காய் விளையாடிட்டு இருக்காருங்க. இங்கே நின்றுட்டு நாங்கள் வீடியோவில் இவரை பார்த்துட்டேன். முதல்ல பிளான் பண்ணி தான் வந்தது. இப்போ பாருங்கள், அவனை பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. பார்த்தேன். சிக்கலடகானோ? ஆமாம். அவரு கம்பெனிக்கு வரணும்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்காய் எடுத்தாச்சு பாரு. மாமன் வந்துருங்க. இப்போ கடலே பாருங்க. அவனுங்கள பாருங்க. கடைகளை எடுத்துக்கலாம். சரி, அப்போ நம்ம எப்படி போவோம்? ஆமாம். இது வந்து ஒரு சரியான என்ஜாய்மெண்ட் தான் மக்களுக்கெல்லாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிஸ்னஸும் இதிலேருந்து போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து இருக்காது. அப்படி எல்லோரும் வந்து மிகுந்த சிரமத்திற்கு இருப்பாங்க. ஆனால் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. இது 2வது தடவை வருதாப்பா? இது வருஷத்துக்கு இது 2வது தடவை வருதோ? 2வது தடவை வருது இது. இந்த மாதிரி வெள்ளம் இப்போ இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் 2வது தடவை. இந்த மாதிரி வெள்ளம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். பட்டு இங்கே ஒன்றும் இல்லை. வாங்க நான் சொல்லேன். வாங்க, இங்கே வந்துருங்க. இது வந்து 2வது டைம் இங்கே வருது. நின்றுரும். அடுத்த லாரி வருது. நம்மளும் அங்கே எவ்வளோ பள்ளமானு தெரியாதுப்பா. அங்கே போய் எங்கே போகிறீங்க? எங்கே நின்று இல்லைங்க. ஒயர் போயிட்டுருக்கு. நின்றுங்க. இங்கே வருங்க. அடுத்த வண்டி இங்கே அடுத்த வண்டி. இந்த வண்டி மாட்டோம்னு நினைக்கிறேன். லோடு இருக்கும். லோடு இருந்தால் ஒன்று செய்யாது. இங்கே வருங்க. இப்போ நீங்கள் நல்ல காலமாமா ஒரு காலம் உள்ளது இல்லை வச்சுக்கோங்க. அப்படி அவ்வளோதான். நம்மளே தள்ளுது. அடுத்த வண்டி வருது. தண்ணி இழுக்கு. வண்டி வாங்க. அப்படி நின்று. அப்படி தண்ணி போகிற ஸ்பீடில் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் காப்பாற்றிக்கிட்டு நிற்கிறோம். இனி திரும்ப தள்ளலாம். அங்கே தள்ளிடலாம். எல்லாரும் வண்டி போனது மாமா. இங்கே பாருங்க. எல்லாரும் அது லோடு கூடுதல். எல்லோரும் எப்படி நிற்கிறோம் பாருங்க. அங்கே தள்ளிடுவோம். அங்கே போவாங்க. அங்கே தான் இருக்கு. மாமா லோடு இருந்தால் போயிடுவோம். அப்பா பாம்பா பள்ளியா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க. சுற்றி தண்ணிக்குள்ளே நாங்கள் அபிஷேக் பார்த்துட்டு வராமல் ஆகிட்டோமே அப்படின்னு நினைப்போம். அதான் எப்பா இனி இங்கே வாங்க. இங்கே தள்ளிவாங்க. அங்கே தண்ணி இருக்கு. இங்கே வாங்க. அப்பா ரொம்ப டயர்டாகிடுச்சு. பாருங்க, நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானு பாருங்க. அந்த தலை தெரியுதா? குட்டியா ஒரு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானு பாருங்க. நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ரிஸ்க்கு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்க பசங்கள்லாம். ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணியாச்சு. இதோட டயர்லாம் கட்டி பிளாக் பண்ணியாச்சு. இதில் மேலே போக முடியாது.
நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலம் அடுத்தல திருசனங்கோப்பு. ஓகே, திருசனங்கோப்பு பாலம். அந்த பாலத்துக்கிட்ட நம்ம நிற்கிறோம். அந்த பாலத்தில் என்ன எப்படி ஃபுல்லாக தண்ணி போகுது பாருங்கள். தண்ணியே இருக்காது, இப்போ ஃபுல் தண்ணி. அதில் மழை பெய்யுது, கொடை வச்சுருவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் திருசனங்கோப்பு பாலம். பாலத்தில் தண்ணி எப்படி கிட்ட போகுது, ஹைட்டானது எவ்வளோ கிட்ட போகுதுன்னு பாருங்கள். நான் இந்த நிற்கிறேன், தண்ணி இந்த போகுது. இங்கே பாருங்கள், ஆறு. இது பெரிய ஆறு, திருசனங்கோப்பு ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கே என்னது இங்கேருந்து தான் தண்ணி இதுக்குள்ளே தொட்டிலாம் கிடக்குது, தண்ணி தொட்டி. இந்த தொட்டியில் இருந்து தான் தண்ணி எடுத்து மோட்டர்லாம் அந்த இருக்கிற மோட்ரு ரூம், அங்கேருந்து தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு சப்ளை பண்ணி டேங்குக்கு போய் அங்கேருந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்ட இந்த சைடு பாருங்கள், இது ஒரு பெரிய பிரிட்ஜ் இந்த இருக்குல்ல ரோடு, இதில் தான் நம்ம தண்ணி இருக்குது ஃபுல்லாக. இது வந்து திருசனங்கோப்பு பழைய பாலம். இது இதில் அந்த இது புதுசாக கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குல்ல, இது வந்து இதுதான் அந்த செடியாக இருக்குல்ல, அதுதான் பழைய பாலம், இரும்பு பாலம், பழைய பாலம். இது இப்போ தான் இந்த பாலம் போட்டிருக்காங்க. இதாக இருக்குல்ல, இதுதான் இப்போ உள்ள பாலம், அது பழைய பாலம். பழைய பாலத்தில் தான் அது இப்போ யூஸ் இல்லை, முன்னாடி யூஸ் இல்லை. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது யூஸ் இல்லை. இங்கேயும் தண்ணி ஃபுல்லாக போகுது பாருங்கள். என்ன கூட்டம் எம்மாடி, எப்பா எவ்வளோ மக்களுங்க பாருங்க. வீட்டில் போனாலும் என்ன தண்ணி அதான் நம்ம வந்துட்டு போனால் ஃப்ரீயாக பார்த்தாச்சு. காணு இல்லாட்டா எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ஏ அப்பா, ஊர் மக்களே இந்த திருவிழா மாதிரி. ஓகே, நாங்கள் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான், அப்பா, அபிஷேக், அப்பா எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்க்காதவங்களும் பார்க்கட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம். ஏன்னா இது எங்கள் இடத்துல மட்டும்தான் அப்படி ஒன்றுமாமா, எங்கள் இடத்துல மட்டும்தான் இப்படிலாம் வரும். உங்கள் இடத்துல வருமானு தெரியாது. வந்துன்னா அது எந்த இடம் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.